சாண்ட்விச் மேக்கரில் தோசை மாவு வச்சா என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெஸ்டிங் பீஸ் அப்படின்றதுனால நான் எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஆக்சுவலில் ஒரு ரொட்டீன் பார்க்க போகிறோம். பட் ரொம்ப ஸ்பெஷலாக அதில் நிறைய யூஸ் பண்ண விஷயமா அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வந்து கரெக்டாக ஒரு 3:30 ஆகுது. 3:30லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ட் வந்து வர போகிறாங்க. பார்த்திங்கன்னா ட்ரைபாடை தட்டி விட்டு போகிறான். இவனை வச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். இவனுக்கும் கீபோர்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ அழைச்சிட்டு போகணும். இப்போ படுத்தா தூங்கிடுவோன்றதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து தூங்காமல் அவனை இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே விளையாட்டாக பண்ணி வச்சுட்டு டெய்லி இதை எடுக்காதா, அது எதுக்கு, அது வாஸ்து வச்சா நல்லாயிருக்கும். ஸோ வந்து எனக்கு அந்த வாஸ்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் அவன் அது பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பான். கொட்டிடக்கூடாது. ஒரு நிமிஷம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபைன். என்னென்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து டைம் கிடைக்கும்போது அப்பப்போ வந்து டஸ்ட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பேன். ஏன்னா உடனே பார்த்திங்கன்னா டஸ்ட் இத்தனைக்கும் வந்து அப்பார்ட்மெண்ட் தான். பட் எங்கேருந்து இவ்வளோ டஸ்ட்டு வருது அப்படின்னு தெரியல. அண்ட் சோஃபாவில் மட்டும் பார்த்திங்கன்னா பிரணவ் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது சிந்திடுவா கொட்டிடுவான். அதனால் சோஃபா மட்டும் எப்போவுமே அழுக்காக தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வேலை தான் கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங்கான வேலை. ஸோ அவன் ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. அது வரைக்கும் குட்டி வீட்டில் இருந்தால் அப்படி தான் இருக்கும். அண்ட் சுற்றி எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வேலை வந்து முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டேங் வந்து கலந்து வைக்கலாம். சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். வாட்டர் மெலனும் இருக்குது. ஸோ அவங்க வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் மெலன் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டேங் எது பிடிக்குமோ, குட்டீஸும் வராங்க. அதனால் குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டேங் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் கலந்து வச்சிடலாம். ஸோ எது பிடிக்குதோ குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். டேங்கை கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். இது பவுடர் போட்டுட்டு ஐஸ் பண்ணணும். ஐஸ் ஆரஞ்சு ஃப்ளேவர் தான்டா இது. அதான் இந்த கலரில் வருதா? 200 ml வாட்டருக்கு 2 ஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டுக்கலாம். யார் கொடுத்தாரு? இதில் ஐஸ் போட்டுக்கணுமா? ஐஸ் வந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா வீடே வந்து அப்படி ஒரு சத்தம் கலகலன்னு. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஃபைன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் இன்னொன்று, நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்து வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ வந்து நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு தாட். அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி எங்கள் சைடு அம்மா சைடு வந்து யாரையுமே நான் பெருசாக ஷோ பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் வருது. கண்டிப்பாக எங்களோட ஃபேமிலி யார், என்ன, ஏது, மாமா, அக்கா எல்லாரையுமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காட்டுறேன். அண்ட் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் இல்லை, அது வந்து பிரணவ் குட்டியோட டின்னர் அப்படி தான் சொல்லணும். மாவு வந்து இல்லை. ஸோ நாளைக்கு தான் வந்து அரைக்கணும். நைட்டு ஊற போட்டு மார்னிங் அரைக்கணும். அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அரிசி உப்புமா. ஓகே, பிரணவுக்கு வந்து அரிசி உப்புமா கொடுத்தா கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டான். அதனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கரண்டி மாவு இருக்குது, தோசை மாவு. ஸோ அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு டின்னர் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாண்ட்விச் மேக்கரில் தோசை மாவு வச்சா என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நானுமே இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். நல்லா வந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்துருவேன். மேபி அதை ஓட்டிட்டு சரியாக வரல அப்படின்னா கொஞ்சம் அரைக்குறையாக வந்ததுனால பரவாயில்ல, தோசைக்கல்லை திருப்பி நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா அப்படியே கொடுத்தா வந்து என்னம்மா அப்படி பண்ணி வச்சுருக்கேன்
அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ அப்படி தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டினது போக பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ருவோம். அண்ட் வந்து ஏதாவது நம்ம ரெடி பண்ணி நல்லா இல்லை அப்படின்னா சரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தடையை தழிச்சிட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் நடக்கும். ஸோ எத்தனை பேர் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஸோ இது புது ரெசிபி நான் அது வரைக்கும் செஞ்சது இல்லை அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி சொன்னேன். ஸோ எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். நல்லா வந்துச்சு அப்படின்னா அப்புறம் குட்டிக்கு அரை குறைய வந்து நம்ம திட்டத்தனமாக அதை சாப்பிட்டு காலி பண்ணிட வேண்டியதுதான். ஃபைன். இப்போ எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெஸ்டிங் பீஸு அப்படின்றதுனால நான் எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன். துருவின கேரட் கொஞ்சம், பாதி வெங்காயம், பாதி தக்காளி, குடமிளகாய் கொஞ்சம், நான் வந்து குக்கும்பர் எடுத்திருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 3லேருந்து ஒரு 4 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு இருக்குது. இவ்வளோதான் இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் அடிஷ்னலாக அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த டாப்பிங்ஸ்லாம் டேஸ்ட்டுக்காக ஸோ லைட்டாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து சீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சாண்ட்விச் அப்படின்னா சீஸ் மஸ்ட் இல்லையா? ஸோ அதில் சீஸ் எடுத்திருக்கேன். அண்ட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு மேக்கரும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். சாண்ட்விச் மேக்கர் வந்து இங்கே ரெடி. ஃபர்ஸ்ட் இதை லைட்டாக வந்து சுட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து ஒரு ஷிஃப்ட் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒட்டாதான்னு தெரியல, அதனால் ஜஸ்ட் இதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதனால தான் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இது மேலே குக்கும்பரையும் வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வச்சுடுவோம். இது நல்லா வந்தாலும் ஓகே, அதனால மம்மி சாப்பிட வேண்டியதான். பீஸா சீசனிங் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட்டுங்க. வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் சீசனிங்கும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே சால்ட் வந்து நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே கோட்டிங்க்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பேலன்ஸ் தோசை மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி முருகா நல்லா வரணும் ஆன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேண்டாம், ஃபுல்லாக க்ரீன் போகட்டும். ப்ரெட்டுன்னா வந்து ஜஸ்ட் மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டார்க் ஆகிடும் இந்த சாண்ட்விச் மேக்கர். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு குட்டி டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸஸ் வந்து லைன் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எனக்கு அந்த ஃபைன் லைன் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்ச நாள் அந்த எக்ஸசைஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் மசாஜ் அப்படி கூட சொல்லலாம். சிம்பிளாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லைனில் அதிகமாக இல்லாமல் கோடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போகணும். மேலே கொண்டு போயிட்டு இப்படி.
ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வந்து பண்ணணும். அண்ட் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குல்ல இந்த பாயிண்ட் இங்கே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு டச் வந்து கொடுக்கணும். நல்லா வந்து அந்த அந்த ஃபிங்கர் வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி மேலே இங்கே ஒரு 2 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைன் இப்படியே கொண்டு போயிட்டு இப்படி ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஃபேஸ் மசாஜ் தான். நான் கொஞ்சம் ரெகுலராக பண்ணால் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இல்லைன்னா ஆக்சுவலாக நம்ம ஸ்கின் நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் வீடியோவில் ஷேர் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஒரு 2 ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி பண்ணலாம். இந்த ஃபேஸ் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணுக்கிட்ட புஃபியாக இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே எனக்கு நார்மலாக இருக்கும். டபுள் சின் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஸோ தைராய்டு இருந்தால் மோஸ்ட்லி டபுள் சின் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அண்ட் அது கண்ணுக்கிட்ட அந்த புஃபினஸ் இருக்கும். ஸோ அந்த புஃபியாக இருந்தால் ஃபோட்டோக்கெலாம் பெருசாக நல்லா இருக்காது. இது ஒரு ரொம்ப ஸ்மால் ஒரு குட்டி டிப்ஸ் தான். ஜஸ்ட் அப்படி ஃபிங்கர் வச்சுட்டு இந்த இடம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போய் ஒரு 5 பண்ணுவோம் இல்லையா, 5 போடுவோம்ல, இப்படி பண்ணுவோம்ல, அதை ரிவர்ஸில் இப்படி எடுத்து ஸோ அந்த நோஸ் எப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் ஒரு 5 டைம்ஸ் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா எங்கள் அம்மாவுக்குலாம் கூட இந்த டிப் சொல்லுவேன். கொஞ்சம் மாமியாருக்கு சொல்லுவேன். கொஞ்சம் வந்து வயசானவங்களுக்கு இந்த இடத்துல அந்த புஃபினஸ் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரெகுலராக பண்ணிங்கன்னா நல்ல வித்தியாசம் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இந்த யோகா, அந்த ஃபேஸ் மசாஜஸ் இதெல்லாம் நிறைய வந்து அந்த ஃபிட்னஸ் வீடியோலாம் பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதாவது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வீடியோவில் ஷேர் பண்ணேன்னு எனக்கு தூக்கம் வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் அண்ட் வந்து இந்த இடத்துல அந்த புஃபினஸ்லாம் இல்லாமல் இருக்கணும். இந்த ஜஸ்ட் அந்த ஒரு 5 தான் அப்படி சொல்லி அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரிவர்ஸில் வர 5 இந்த மாதிரி 5 டைம்ஸ் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க. அந்த கண்கிட்ட இருக்கிற அந்த புஃபினஸ் இருக்கவே இருக்காது. ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ காரணத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக ஒட்டிட்டு தான் வரும். ஏன்னா உள்ளே நம்ம சீஸ் போட்டிருக்கோம். சீஸ் போட்டுனா பிரிச்சுக்காமல் வரும் எனக்கு தெரிஞ்சு. இதுவே வந்து சூடாறிடுச்சு. ஓப்பன் பண்ணலாமா? வாவ், ஒட்டாமல் வந்திருக்குங்க. ஆசம், சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. ஸோ லைட்டாக நைஃபால் நகர்த்தி விட்டுட்டு நம்மளோட சூப்பரான தோசை சாண்ட்விச் ரெடி. வாவ், பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி நமக்கு ஆர்வம் தாங்காது சாப்பிட்டு பார்த்துலாம். இது பிரணவ் குட்டிக்கு. ஓகே, எப்படி இருக்குன்னு வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலாக என்ன ஒன்று நல்லா வந்து சூடு ஆறுனதும் எடுங்க, இல்லைன்னா ஒட்டிட்டு தான் வரும். கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதும் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வருது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அந்த சீஸோட இது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச் டேஸ்ட் பிடிக்கும், பீஸா டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் மைதா நான் வந்து ப்ரெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தோசை மாவில் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பிறகு சாப்பிடுவேன். ஏன்னா அவனுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஷோராக நீங்களும் இந்த ரெசிபி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த குட்டி பீஸை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்புமா நார்மல் ரெசிபி தான். ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. உப்புமா ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம vlog வந்து ஒரு முக்கியமான பொருள் ஊற போட போகிறேன். ஸோ நைட் என்னோடய ருட்டீனில் அது மெயின். ஸோ அதெல்லாம் ஊற வச்சுட்டேன் அப்படின்னா வேலை வந்து நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் வந்து நீட் பண்ணிவிட்டு சில பழுதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்க வேண்டியதான் முக்கியமான வேலை. இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா அதிகமாக தயிர் மோர் யூஸ் பண்ணுவோம். அதனால் தயிர் வந்து உரைக்கி ஊற்றியாச்சு. அந்த சாதத்தை பேலன்ஸ் இருந்த சாதத்தில் நிறைய தண்ணி வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ நைட்டு நல்லா ஊறி காலையில் மோர் போட்டு குடிக்க நல்லாயிருக்கும். அதனால் சாதத்தில் தண்ணியும் ஊற்றியாச்சு. இந்த இடம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிஞ்சுது. அடுத்து ஊற வைக்க போகிற வேலை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அந்த சம்மரில் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது.
மில்க் ஷேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த சீடு வந்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் வந்து வெள்ளை சோயா எதுக்குன்னா டோஃபுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் பாதாம் பிசு அண்ட் பக்கத்தில் பாதாம் இது எல்லாமே ஊற வச்சாச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சீக்கிரமாக அந்த டோஃபு ரெசிபியும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.